ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ மை யூடியூப் சேனல். வாங்க இன்னைக்கு குக்கர்ல சிக்கன் குழம்பு பண்ணலாம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கின பிறகு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிய பிறகு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ½ டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு சிக்கனை நல்லா வெங்காயம் தக்காளியோடு கலந்து விட்டுக்கலாம். மசாலா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு மசாலாவை சிக்கனோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட சிக்கன் நல்லா கலந்த பிறகு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. குக்கரோட ஏர் ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
கடைசியாக கொஞ்ச நாள் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.